இப்ப இருக்கிறதா லவ் இல்ல ப்ரோ. 2K லவ்லாம் லவ்வே இல்ல ப்ரோ. உண்மையா லவ் பண்றவன் ஏன் வெளியே கூட்டு வந்து இதெல்லாம் பண்ண போறான்? ஃபர்ஸ்ட் கிளியரா பேசிட்டு உள்ள வாங்க. எது கிடைக்குதோ அது கிடைக்காம இருக்காது, எது கிடைக்காதோ அது கிடைக்காது. அழகா நஷ்டம் எல்லாத்தோடக்கும் ஒண்ணும் தான். அடுத்த வாரம் அதே சொல்லி இருக்கு. லவ்வர் அவாய்ட் பண்ணிட்டு பாய் பெஸ்டி கிட்ட அப்படின்னா பேசணும். சரி, ஓகே. நாங்க இப்போ அண்ணா டவர்ல இருக்கோம். சபரிமலை போகும்போது மேலே ஏறி போய் பார்க்கல. இன்னைக்காவது எப்படியா கண்டிப்பா மேலே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இதுவா எங்க அவங்க போய் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? அவ்வளவு நேரம் சரி பேசி பெயின் வாஷ் பார்த்தா இங்க வேற ஏதோ சொன்ன எல்லாம் சொன்னது. லவர் டாபிக் எடுத்தாலே அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுப்பா, நான் டெய்லியும் வரவேன், அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, அவங்க கிட்ட கேளுங்க. நாங்க அவங்க கிட்ட போய் கேட்டேன். யாருக்கிட்ட? அந்த பாட்டி அம்மா கிட்ட கேட்டேன். அந்த பாட்டி அம்மா சொன்னாங்க அந்த கல்லாண்ட போங்க, நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு. வாங்க போய் கேட்கலாம். எந்த கல்லு? அங்க இருக்கும், நாங்க அங்க உட்காருவோம். அந்த கல். சரி வாங்க போலாம். அப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி வாங்க. அடுத்த லைஃப்ல என்னடா பண்ண போறீங்க? வெட்டியான கனவுலமா, கெட்டியான கனவு. எதுக்கு போய் பேச ஆரம்பிச்சானே தெரியல. அவன் பாட்டுன்னு போனா எப்படி பேசினானே தெரியல. அவன் பாட்டுன்னு பேச ஆரம்பிச்சிட்டான். யாருன்னே தெரியல. இப்ப அவங்க எதுவும் சொன்னாங்கன்ட்டு என்ன ஒரு கூட்டின்னு போறான். நான் இங்க மேல போய் பார்க்கும்போது இன்னொன்னு மேலேயே கூட்டின்னு போல இவனுங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சரி, இங்க பார்க்ல நிறைய பேர் பாக்குறீங்களா? அவங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ட்ரூ லவ்னு தோணுதா இல்ல டைம் பாஸ்? டைம் பாஸ். ஏன் அப்படி சொல்றீங்க? அதான் அந்த ஒரு படத்திலே வருமே, என்ன படம்? பேசுனியா, பழகுனியா, கேட்டதை வாங்கி கொடுத்தியா, இப்படி தடவுனியா, கல்யாணம் எல்லாம் கிடையாது. அவ்வளவுதான். வந்தியா, கூட சுத்தினியா, கேட்டது வாங்கி கொடுத்தியா, இப்படி தடவினியா, அதோட நிறுத்திக்கோ. கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசாது. மெஜாரிட்டி இப்போ அப்படிதான். மெஜாரிட்டி அப்படிதான் இருக்கிறாங்க. இல்ல ப்ரோ, இப்ப அந்த மாதிரி பண்றவங்களும் கல்யாணம் பண்றவங்களும் இருக்கிறாங்க. அதான் மெஜாரிட்டி. உண்மையா லவ் பண்றவன் ஏன் வெளியே கூட்டு வந்து இதெல்லாம் பண்ண போறான்? கரெக்ட் தான், கல்யாணம் பண்ணிட்டு பண்ணலாம். கல்யாணம் இல்ல, பிரைவேட்டா கூட பண்ணலாம். ஆனா எதுக்கு வெளியே? இப்போ இருக்க லவ்ல லவ் இல்ல, லஸ்ட் தான் இருக்கு ஃபுல்லா. எதனால அப்படி சொல்றீங்க? இப்ப பார்க் கூட்டினா சும்மா சொல்றீங்களா? ப்ரோ பார்க்குன்னு இல்ல ப்ரோ, பொதுவா எங்க போனாலும் சரி நீங்க பாத்தீங்கன்னா 80s 90s இருக்க லவ்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா. நீங்க 90s 80s ப்ரோ? 2000 ப்ரோ. 2000 தானா? 90s 90s லவ்லாம் இருக்குல்ல, அதான் ப்ரோ லவ். இப்ப இருக்கிறதா லவ் இல்ல ப்ரோ. 2K லவ்லாம் லவ்வே இல்ல ப்ரோ. பேரு 90s தான். நீங்க போய் பாருங்க. நானும் 90s நிறைய பேர் பாத்துருக்கிறேன். ஒண்ணு வச்சு ஒண்ணு ஓட்டுறாங்க அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. சரி ஓகே, இவர்தான் 2K கிட் மாதிரி தான் இருக்காரு. ஆனா பாக்க ட்ரூ லவ் பண்ற மாதிரி தான், ட்ரூ லவ் பண்ற மாதிரி தான். சிம்பிளா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் அதே ஜோடி இருக்கு. நீங்க பார்க்குக்கு வரீங்களே, மோஸ்ட் டைம் யாரை பாக்குறீங்க? காலேஜ் படிக்கிற பசங்க, காலேஜ்ல இருக்குங்களா இல்ல எங்க சுத்தி இருக்காங்களா அப்படி கேக்குறேன். சிம்பிளா இப்போ கூட பார்க்க ஒரு ரவுண்ட் அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். காலேஜ்ல இல்ல, இங்கதான் மொத்தமா இருக்காங்க. இப்போ வந்துட்டு ட்ரூ லவ் இருக்கு. 2Kனால ட்ரூ லவ்வே இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கு, நம்ம சூஸ் பண்ற பார்ட்னரை பொறுத்து. நம்ம தப்பா சூஸ் பண்ணிட்டோம்னா அது நம்ம ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் திங் நல்லா இருக்கும் போது நீ இந்த மாதிரி சொல்லாம எனக்கு வெளில போனா பிடிக்காத மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டு இப்ப ரிலேஷன்ஷிப்ல போலான்னு சொல்லிட்டு போனா பிரச்சனை வராது. ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு நீ இப்பெல்லாம் பண்ற எனக்கு பிடிக்கலன்னா அவன் கரெக்ட் பண்றதுக்கா அல்ல பையனா இப்போ டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றான்டா இவன் அப்படியே அந்த பொண்ணு நினைச்சுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம் அவ அப்படி எப்படி நடந்துட்டா இப்படி நடந்துட்டா, அது தப்பில்லையே. ஃபர்ஸ்ட் கிளியரா பேசிட்டு உள்ள வாங்க, மெச்சூரா பேசிட்டு உள்ள வாங்க. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. இந்த ஜெனரேஷன்ல இந்த ஜெனரேஷன்ல லவ்ன்றது இருக்கு. என்ன எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கான்னு கேட்ட கிடையாது. இப்போ 99% வந்து ஃபேக் லவ் இருந்தாலும் அந்த 1% இருக்குல்ல ட்ரூ லவ், அந்த மாதிரி பர்சன்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நீங்க வெயிட் பண்றதுலயோ அவங்களுக்காக நீ வந்து கஷ்டப்படுறதுலயோ அவங்களுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி அவங்களுக்கு உண்மையா இருக்காங்க, அவங்க லாயலா இருக்காங்க தெரிஞ்சுன்னா அவங்க வந்து மிஸ் பண்றாரு. எது கிடைக்குதோ அது கிடைக்காம இருக்காது, எது கிடைக்காதோ அது கிடைக்காது. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. அந்த மாதிரிதான் முன்னாடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம லவ் பண்றதுக்கு அதுக்கப்புறம் நீங்க உண்மையா இருங்க. அது ஒண்ணு ப்ரோ, அதுதான் மெயின். 90s தான் உண்மையா லவ் பண்றாங்க அவர் சொன்னாரு. அதான் 90s கிட்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அப்ப டெக்னாலஜி இல்ல, தெரியாது. இப்போ வந்துட்டு டெக்னாலஜி இருக்கு, எல்லாம் 2Kன்றாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது. பிடிச்சிட்டாரு எல்லாமே. அவங்க கிட்ட ப்ரூஃப் இல்ல, எங்க கிட்ட இருக்கு, அவ்வளவுதான். இப்போ டெக்னாலஜி இவங்க எல்லாம் இப்படி பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் அப்படி பண்ணல. அப்பெல்லாம் இவ்வளவு டெக்னாலஜி இல்ல, தெரியாது. டெக்னாலஜி இருக்கா, நம்ம மாட்டிக்கிறோம். எல்லாம் டெக்னாலஜி மாட்டிக்கிறாங்க. மத்தபடி எல்லாம் ஒண்ணுதான். பண்ணிருப்பாங்க, எல்லாரும் பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அழகா நஷ்டம் எல்லாத்தோடக்கும் ஒண்ணும் தான். அவ்வளவுதான். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இல்ல ப்ரோ, பாய் பெஸ்ட் கிட்ட பேசுறது தப்பு இல்ல. ஆனா அவனுக்கு பேசலாம் தப்பு தப்பா இருக்கே. அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்ல.
நான் நல்ல பையன். லவ்வர் அவாய்ட் பண்ணிட்டு பாய் பெஸ்டி கிட்ட அப்படின்னா பேசணும். உங்க 2 பேருக்குள்ள என்னால ஏதாவது பிரச்சனைனா என்னால தாங்க முடியாது. இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டி கேர் லவ் எல்லாம் முதல்ல அவனுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆமா. அதுக்கப்புறம் தான் லவ்வர். அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு இல்ல லவ் தான் கொடுக்கணும் ஆனா கொடுக்கணும். ஆனா அவங்க பாய் பெஸ்டி கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க. நான் வேணா போயிடுறேன். வைஷு வேணா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கிங்கா இருக்கு. ஹேட்டிங்கா இருக்கும். இப்போ இந்த வயசு லவ் பண்ற வயசு எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்றேன்னு பண்ணக்கூடாது. உனக்கு இப்ப பிடிக்கும். இந்த ஜெனரேஷன்ல வந்து எப்படி லவ் பண்ணா ஓகே இவங்கலாம் கரெக்டான லவ் அப்படின்னு உங்களுக்கு உங்களோட எப்படி லவ் பண்ணாவா? இல்ல 2 பேரும் லாயலா இருந்தாலே நீங்க சொல்லுங்க 2K ஜெனரேஷன்லயும் உண்மையா லவ் பண்ணவங்க இருக்காங்கன்றீங்களா? எதை வச்சு சொல்லுங்க அவங்க உண்மையா லவ் பண்றாங்க அப்படின்ட்டு. லாயலா இருக்கணும், 2 பேருக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ப்ராப்ளம் வந்தா சால்வ் பண்ண தெரியணும். ப்ராப்ளம் வந்தா விட்டுட்டு போக கூடாது. பண்ணணும். ஓகே. ஒன்னா இருந்து ஃபேஸ் பண்ணணும் எந்த பிரச்சனைனாலும். மத்தபடி இப்படி இருந்தாலே பிரச்சனையே வராது. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. லவர்ஸ் தெரியல ப்ரோ. ஆனா ஜோடியோடய சுத்துறாங்க. காலேஜ் போறதுல எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க. நீங்க ப்ரோ காலேஜ் போறீங்க? நான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். காலேஜ் கரெக்டா போயிடுவீங்களா? அதெல்லாம் போயிடுவேன். இந்த சண்டேன்றதுனால வந்துட்டு தெரியல. பார்க் ரெகுலரா வந்துருவீங்களா? ஆள் இருந்தா வரலாம். நீங்களா அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அடுத்த லைஃப்ல என்னடா பண்ண போறீங்க? வெட்டியான கனவுலமா? Don't forget to subscribe my channel.